முன்னாடி சொன்னது போலதான் பேச்சுவார்த்தை இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் செட் ஆகிற மாதிரி இல்ல. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருதரப்புலயும் வெவ்வேறு மாதிரி சொல்றாங்க. மத்தியஸ்தம் பண்றவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. இருதரப்புலயும் கான்ட்ரடிக்டரி. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படிங்கிறதே ஒரு சிக்கல் தான். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட டிமாண்டு எங்களுக்கு என்ரிச் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, யுரேனியம் என்ரிச்மெண்ட்டுக்கு. அது எங்களோட ரைட்ஸ் கேரண்டி பண்ணணும். அமெரிக்கா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸஸை வித்ட்ரா பண்ணிட்டு இந்த பிராந்தியத்துல திருப்பி அட்டாக் பண்ணக்கூடாது. லெபனான்லயும் சீஸ்ஃபயர். அப்புறம் போருக்கான நஷ்டஈடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன தொகையோ அதெல்லாத்தையும் கொடுக்கணும். எல்லா சாங்ஷன்ஸையும் எடுக்கணும். ஃப்ரோஸ் பண்ணக்கூடிய அசெட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எங்க கண்ட்ரோலே. இது ஈரானோட டிமாண்ட். அடுத்தது அமெரிக்காவோட டிமாண்ட்னா எல்லா என்ரிச்மெண்ட்டையும் உடனே நிறுத்துங்க, டிஸ்மேண்டில் பண்ணுங்க நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை. எல்லாம் என்ரிச் பண்ணக்கூடிய 440 கிலோ யுரேனியத்தை எங்ககிட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட ஃப்ரேம் ஒர்க், அமைதி எப்படி பண்ணணும், நீங்க எப்படி வாழணும்ன்ற ஃப்ரேம் ஒர்க்கை நாங்கள் உருவாக்குவோம். அதுக்கேற்றபடி வாழ்ந்தீங்கன்னா டென்ஷன்ஸ் ரெடியூஸ் ஆகும். ப்ராக்ஸி யாருக்கும் ஃபண்டிங் கொடுக்கக்கூடாது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதிஸ் யாருக்கும் ஃபண்டிங் கொடுக்கூடாது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் எல்லாத்துக்குமே. இருதரப்புல ஏதாவது ஒத்து போதா, ஏதாவது ஒரு பாயிண்டாவது ஒத்து போதா, அப்புறம் எப்படி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் எஸ்கலேஷன் அமெரிக்கா ஈரான். ஸோ இதுல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்டட், பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுல அவங்க மட்டும் வந்து இங்க சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் சொல்லிட்டு போயிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஈரான் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற சொல்லிடுவாங்களா அப்படின்ற கண்ணோட்டத்துல பல அனலிஸ்ட் வந்து பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் தரப்பு இன்னும் போகல. போவாங்களா, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல பாத்திரலாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போவாங்களா இல்ல ஒரு நாள் கழிச்சு போறாங்களா அப்படிங்கறதே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல அமெரிக்காவோட எஸ்கலேஷன் இப்போ ஒரு வேலை போகல, ஈரான் போல பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் அப்படின்னா எஸ்கலேஷன்னாலும் மொதல் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் வேவ்ல ஒரு அட்டாக் பண்ணாங்க இல்லையா அமெரிக்கா. ஸோ அதே போல ஒரு இன்டென்ஸான தாக்குதலுக்கு அமெரிக்கானால செய்ய முடியுமா அப்படின்னா அது ஒரு மிக பெரும் கேள்வியா மாறுது. ஏன்னா ப்ரிசைஸ்டான மியூனிஷன்ஸ் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட இருந்ததை விட இப்ப லோவா தான் இருக்கு. என்னதான் மேனுஃபேக்சர் பண்ணி இருந்தாலும் அது ஸ்டாக் பேஸ்ல தீர தீர வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து பண்ண லஜிஸ்டிக் சப்போர்ட், ஏகப்பட்ட செலவினங்கள். ரெண்டாவது அது ஃபுல்லாவே தீர்ந்த அத்தனையும் பண்ணிருப்பாங்களா, மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்களா ஒரு கேள்வி. ஸோ அந்த டைம்ல இருக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஆயுதம் இப்ப இருக்கான அது ஒரு மிக பெரும் கேள்வியே. அதனால அது போல அட்டாக் பண்ண முடியாது. ரெண்டாவது டார்கெட்ஸ் என்ன அப்படியே இருக்குதுனால என்ன டார்கெட் அவங்க அடிப்பாங்க, பவர் பிளான்ட், ஃபெசிலிட்டிஸ், இது போல விஷயங்கள் தான் செய்ய போறாங்க. அதுக்கு ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. இதை நம்ம அடுத்து வச்சுக்கலாம். பட் ஆனா இதனால ஏதாவது யூஸ் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள். அதுதான் ஃபர்ஸ்ட் வேவ் அளவுக்கு செகண்ட் வேவ் பண்ண முடியாது. ஒருவேளை கிரவுண்டு ட்ரூப்ஸ் அனுப்புறாங்க அப்படின்னா எத்தனை ட்ரூப்ஸ் அனுப்புவாங்க, எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அமெரிக்காவுக்கு இருக்காது. லிமிட்டடா இல்ல பிக்கா செய்யற அளவுக்கு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு இருக்காது. ஈரானை டிஃபீட் பண்ணுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்ப குர்தின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஈரானா அடிச்சிருக்கணும், அமெரிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா சிரியால காலவாரி விட்டோடனே குர்தின மக்கள் வந்து நாங்க உங்களோட கன்ஸ் கிடையாது, அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற பேக் அடிச்சுட்டாங்க. ஸோ இது மிக பெரும் அளவுல இழப்புகள் அமெரிக்காக்கு. அமெரிக்கா நினைச்ச விஷயங்கள் இங்க நடக்கல. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். குர்தின மக்கள் இப்ப ஈரான் அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு வாய்ப்பு அமெரிக்கா கிடைச்சிருக்கும். மேபி அதையே திருப்பி ரிவைவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப சீஸ்ஃபயர் வாங்கினது திருப்பியும் அந்த குர்தின மக்கள் கிட்ட பேசி அவங்க ஏதாச்சும் மண்டையை கழுவி திருப்பி ஈரானுக்குள்ள அட்டாக் பண்றதுக்கான வழிகள் ஏதாவது தென்படுதா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லயும் பல அனலிஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அதுக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப இந்த 40 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் பண்ணியிருக்காங்க. அதுல பெருமளவுல ரெக்கவர் ஆயிட்டாங்க ஈரான். இதே ஈரான் 40 நாள் எந்த அளவுக்கு ஃபயர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் 8695 மிசைல்கள் கிட்ட ஏவி இருக்கிறாங்க. மிசைல்கள், ட்ரோன்கள் உட்பட்ட தாக்குதல்களை வந்து பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் மேல பண்ணிக்கிறாங்க. 8 நாடுகள் இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்கு. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தான் ஹையஸ்ட் அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. UAE 2819 அட்டாக்ஸ் வந்து பண்ண ஈரான்னால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறது இஸ்ரேல் 1357. அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுதி அரேபியா, குவைத், கொத்தார், பஹ்ரைன், ஈராக், ஜார்டன் அப்படிங்கிறது வருது. இதுல UAE வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்கறாங்க, எய்டு வேணும்னு கேட்கறாங்க அமெரிக்கா கிட்ட. ஆல்ரெடி அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா
அந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மையோடு இருக்காங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வியா மாறிட்டு வருது. பல விஷயங்கள் இருக்கு இதுக்கு பின்னாடி. ஏன்னா இப்ப யுஏஇ வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்காங்க, ஆனா பினான்சியலி வீக்கா இருக்காங்க. இப்ப ஈரானுக்குள்ள பவர் பிளான்ட், இந்த கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய பிளான்ட் இதெல்லாம் அட்டாக் பண்றாங்கன்னா அதே போல யுஏஇல அடிப்பாங்க. இப்ப யுஏஇல வந்து பாத்தீங்கன்னா 27 இண்டிவிஜுவல்ஸ், ஈரானோட இண்டிவிஜுவல்ஸ எம்பசி மேல, கவர்மெண்ட் பில்டிங் மேல தாக்குதல் பண்றதுக்கு இருந்தாங்க, நாங்க புடிச்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. 27 பேர்த்த. ஓரளவுக்கு இவங்க அமெரிக்காக்கு ஆதரவா இருக்காங்க. அதனால இவங்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டா போருக்கு போக முடியுமானா அதுவும் முடியாத ஒரு மிக பெரும் கேள்விதான். இது போல ஒரு சிக்கல் இருக்கனால அமெரிக்காவோட வெற்றி சதவீதம் எந்த அளவுக்கு ஈரான்ல அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல ஈரான் தான் அப்பர் ஹேண்ட் அப்படிங்கோல பலரோட கருத்துக்கள். அது இந்த பேச்சுவார்த்தையில பலரும் புடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல அமெரிக்காக்கு சிக்கல் ஆகுது, அமெரிக்காக்கே ஸ்திரத்தன்மை இல்லாம போயிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா. இதுல அமெரிக்காவோட எனர்ஜி செக்ரட்டரி கிறிஸ் ரைட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்கும் போது எப்பதான் இந்த கேஸ் பிரைஸ், ஆயில் பிரைஸ்ல ரிட்டர்ன் ஆகும், நார்மல் பிரைஸுக்கு வரும் அப்படிங்கிற கேட்கும் போது 2027 ஆயிருங்க, அது வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புன்னு சொல்லிட்டாரு. இது பீதியை கிளப்பிச்சு. சோ இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஹில்ன்ற ஒரு பத்திரிகை இருக்கு, அதுக்கு பேட்டி கொடுக்கும்போது தப்புங்க, சுத்தமா தப்பு, இந்த மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை முடிஞ்ச உடனே நார்மலா இருப்போகுது அப்படிங்கல ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறார். அது எப்பங்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அது முடிச்சாலும் உங்களுக்கு ஃபேவரா முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஈரானோட வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இருக்கு. அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டி இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சேதங்கள் இல்ல. எங்கயா குண்டை போட்டீங்க நீங்களா? 40 நாளா குண்டை போட்டீங்களே, இப்படி அடிச்சீங்களே, எங்கத்த குண்டை போட்டீங்க பாருங்க, மிசைல் சிட்டி அப்படியே கைப்படாம வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு போல கேள்விகள் இருக்கு. ஸோ ஈரான் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மிசைல்ஸை வந்து பண்ண திருப்பி அவங்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துலதான் அமெரிக்காவும் இஸ்ரேல் வந்து பண்ணா படுதோல்வி அடையிறாங்க ஈரான் கிட்ட. அவங்களோட லொகேஷன்ஸ் கிடைக்கல, ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் டேட்டா இல்ல, ப்ராப்பரான ஆலைஸோட சப்போர்ட் இல்ல அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளியரா தெரியும். எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா குண்டுகள் போடுறாங்க, எல்லாம் பண்ணாலும் இப்போ ஓரளவுக்கு ரிப்பேர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க ஈரான். இப்ப திரும்பி அதைத்தான் செய்வாங்களே தவிர பெருமளவுல இழப்புகள் பெருசா ஒண்ணு பண்ணிடுவேன் அப்படிங்கிறதோட அமெரிக்கால செய்ய முடியுமானா அணுவாயுதம் தான் போட முடியும். போட்டாங்க அப்படின்னா அந்த நிலைமைய மாறிடும். ஸோ அது போல ஒரு சூழல்ல இப்ப இந்த பகுதியில் இருக்கு. ஸோ ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கிறது போல எந்த ஒரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஈரானை தோக்கடிச்சாச்சு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே இதுல இல்லை. ஏன் இதுல ஒரு விஷயம் அப்படின்னா, அமெரிக்காவே ஆட்டங்கண்ணு கண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயம் இந்த ஆயில் கேஸ் விலை தான். அதனாலதான் மார்க்கெட்டு டவுன் ஆயிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த அளவுக்கான தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பேசி பேசி வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப திரும்பவும் ட்ரம்ப் அவர்கள் வந்து கையெழுத்திட்டு இருக்காரு, ஆணையிட்டு இருக்காரு, ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ஆக்டின் அடிப்படையில எல்லா பிரைசஸ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, எனர்ஜி பிரைசஸ். ஸோ அதனால ஃபெடரல் ரிசோர்சஸ் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணணும், ஆயில், கேஸ், கோல், பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதோட ஒரு ஆணையிட்டு இருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அமெரிக்காக்கு ஷார்டேஜ் இருக்கு. ஸோ இந்த ஆயில் கேஸ் சப்ளை பிரச்சனையா இருக்க அமெரிக்காவோட அடிமடியிலே ஈரான் கை வச்சிருந்திருக்காங்க. ஸோ எக்கனாமிக்கலி ஆட்டம் கண்டுட்டு இருக்கு. அதை ஸ்டேபிளைஸ் பண்றதுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து பண்ணா பேச்சுவார்த்தை, சீஸ்ஃபயர், அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பண்ணா ட்ரம்ப் அவர்கள் இந்த பேச்சு வார்த்தை ஜாலத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. இது எத்தனை நாளைக்கு வச்சுக்க முடியும்? ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே தள்ளி தள்ளி போட்டிருக்க முடியும். பட் எத்தனை நாளைக்கு இவங்கனால வந்து பண்ண இது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பெரும் அளவுல எக்கனாமிக்கல் பேக் ஃபயர் அமெரிக்காக்கு ஏற்படும், கூடிய விரைவில் இது நடந்தே தீரும் அப்படிங்கிற பலரோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல 100, 200, 150 கிட்ட வந்து பேசுன்னு வச்சுங்க, 200 வருங்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல. பட் $100-150 ஏறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்கால ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மிக பெரும் பிரச்சனைகள் உண்டாகும் அப்படிங்கிற ஆச்சரியப்படுறது. ஏன்னா இப்ப கூட அமெரிக்காவோட முன்னாள் ராணுவ வீரர் கெனான் பில்டிங்னு சொல்லுவாங்க, கேபிட்டோல் ஹில்ல இருக்கக்கூடிய அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, ஒயிட் ஹவுஸ், அதுக்கு பக்கத்துல கெனான் பில்டிங் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பண்ணா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, முன்னாள் ராணுவ வீரர்கள் ஜினோசைடை நிறுத்துங்க, ஈரானுக்கு எகென்ஸ்டா போரை நிறுத்துங்க.
இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு அங்க கூட்டம் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிரா மனப்பான்மை வந்து பாத்தீங்கன்னா அங்க அதிக அளவுல இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் சீக்கிரமா இந்த பிரச்சனையை முடிச்சு அமெரிக்காவுக்கு ஃபேவரா இந்த பிரச்சனைகளை முடிக்கல அப்படின்னா பெரும் அளவுல தோல்விகள், இன்னல்கள் அமெரிக்கா சந்திக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல எத்தனை நாளைக்கு அமெரிக்கா இது போல போலியான செய்திகளை சொல்லி இந்த எக்கனாமியை வந்து பண்ண தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்ச நாள்ல பார்க்கலாம். எந்த அளவுக்கு அது வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது இன்னும் சற்று நாள்ல தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த பேச்சுவார்த்தையை வந்து பண்ண எந்த போக்குல இருக்க போகுது, இல்ல உண்மையாலுமே ஈரான் அமெரிக்காவோட வழிக்கு வந்துருவாங்களா, இல்ல அமெரிக்கா ஈரானோட வழிக்கு வந்துருவாங்களா, சற்று நாள்ல எல்லா கேள்விக்கான விடையும் கிடைக்க போது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப இந்த பதிவுல ஓரளவுக்கான தகவல்கள் பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நாலு பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கல அடுத்த பேர் உங்களுக்கு சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.